இப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சு உண்மைதாங்க. பக்கத்துல வர மாட்டேங்குது. நீ வாட்டுக்கு வந்து 1500 1000 என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி மார்க்ஸ் மாதிரி வந்தா அதை எடுத்துட்டு பெரிய கேட்க நீ எங்க இருக்கு ஆதாரம் கேட்க உனக்கு என்ன ஆதாரம்? அப்ப இதுதான் நிக்குது. அப்ப என்ன இருக்குன்னு சொன்னா எங்கள் பண்பாடு திராவிடம் என்ற குறியீட்டோடு உலகந்தழிகளோட போயிடுச்சு. எங்க பண்பாடு உலகந்தழிகள் சொல்லப்படுகின்ற பண்பாடு அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப இந்த கேள்விக்கு பதிலே வந்துகிட்டு அரசியல்ல திராவிட முன்னேற்றத்தை திட்டிக்கிங்க, தீகாவை திட்டிக்கிங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனால் எங்களுடைய பண்பாட்டின் குறியீடு சொல்லிட்டாங்க. நாங்க தமிழ் பண்பாடுன்னு நீங்க தெலுங்கு பண்பாடு, நீங்க கன்னட பண்பாடு, நீங்க மலையாள பண்பாடு எது சொல்லிச்சுன்னு சொன்னாலுமே எல்லாத்துக்குமே வந்துகிட்டு தமிழ் தான் அடித்தளமா இருக்குது. சிந்துவைக்கு கூட அடித்தளமா தமிழ் இருக்குது அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நான் அதை வந்து நிறைய பேசலாம். இன்னைக்கு நீங்க சரஸ்வதி கேள்வி, சரஸ்வதி நதி வந்துச்சு, எப்படியா சரஸ்வதி வந்துச்சு? இதெல்லாம் யாரு கேட்கறது? எங்களுக்கு தனி தனியாக இருந்திருந்தேன்னா நான் உங்களால தூக்கி எறிஞ்சிட்டு நாங்க பாட்டு பேசிட்டே போயிடுவோம். இந்திய துணைக்கண்டம் என்ற ஒரு நம்மளாம் ஒற்றுமையா இருந்ததுன்னா நிறைய சாதிக்க முடியும். பாகிஸ்தான் பிரிஞ்சு போகாம இருந்திருந்தா இன்னும் நிறைய நம்மளுக்கு இந்த சண்டையே இருந்திருக்காரு, காஷ்மீர் பிரச்சனையே இருந்திருக்காரு, நம்மளுடைய ஒட்டுமொத்தமான ராணுவ செலவே குறைவாயிருக்கு தெரியுமா? அப்போ இந்த ஏதோ வந்துட்டு இது வெறும் அரசியலோட நீங்க பாக்காதீங்க. திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த பழங்குடியினர் இந்திய நாட்டில் இருந்த இந்த பழங்குடியினருடைய குறியீடாக திராவிடம் இருக்குது. வெறும் தமிழுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை. அனைத்து ராகுவி பாகிஸ்தான் இருக்கிறான். என்னன்னு சொல்ல போச்சுன்னு சொன்ன இப்போ வந்து சொல்றான், அதோட முடிச்சுக்கிறார். ஈப்ரு மொழியில் நிறைய தமிழ் சொற்கள் இருக்குது. நிறைய இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்லை. நன்றிங்க ஐயா. மீண்டும் பல வகையான கேள்விகளோடு பல வகையான திராவிடம் குறித்த சந்தேகங்களோடு உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றிங்க. இருக்கட்டுங்க. இந்த திராவிடம் குறித்த சந்தேகம் என்று நீங்கள் கேட்கறீங்க இல்லைங்களா? திரும்ப திரும்ப திராவிடத்தோட மட்டுமே இல்லை, இந்த திராவிடம் என்று ஒட்டுமொத்தமாக எங்கேயோ பல்கேரியா வரைக்கும் போகுதுங்க. அப்ப நம்ம என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க, அரசியலை தாண்டி ஒரு பண்பாட்டின் குறியீடாக வருது. உலக பண்பாட்டிலேயே வந்து 2 விதமான பண்பாடு இருக்குது. அதுல வந்து மிகப்பெரிய இந்த ஒட்டுமொத்தமான மனித குலத்தினுடைய வளர்ச்சியே வந்து இந்த திராவிடம் என்ற குறியீடோடு அடங்கிய தாய் தெய்வம் தான் வந்துகிட்டு அடக்கி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், பார்க்கணும். சரி, நன்றி.